வரேண்டா ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம். புதுக்கோட்டை மாவட்டம் தச்சன்குறிச்சியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் கைக்குறிச்சியைச் சேர்ந்த தமிழன் காளை முதல் பரிசை தட்டிச் சென்றது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள தச்சன்குறிச்சியில் நடைபெற்ற ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க 700க்கும் மேற்பட்ட காளைகள் அழைத்து வரப்பட்டன. அதில் 571 காளைகள் மட்டுமே களம் கண்டன. விழா நிறைவு பெற்றதாக அறிவிக்கப்பட்டதால் மற்ற காளைகள் அவிழ்க்கப்படாமலேயே திரும்ப அழைத்துச் செல்லப்பட்டன. 10 சுற்றுகளாக நடைபெற்ற போட்டியில் 13 காளைகளை அடக்கிய சுகேன் என்ற வீரர் சிறந்த மாடுபிடி வீரராக தேர்வானார். போட்டியில் வென்ற காளையின் உரிமையாளர் மற்றும் சிறந்த மாடுபிடி வீரருக்கு 2 சக்கர வாகனம் பரிசாக வழங்கப்பட்டுள்ளது. வீட்டுக்கு தெரியாம தான் மாடு பிடிப்போம். பழக்காடியில பிடிச்சிட்டு இருந்தோம். முதல் வருஷத்துல முதல் ஜல்லிக்கட்டு நடந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. 2 வருஷம் மாடு பிடிச்சிட்டு எல்லா ஒரு ஜல்லிக்கட்டு எனக்கு மதுரை மாவட்டம் போக மாட்டாங்க, லோக்கல்ல பிடிப்போம் நாங்க. இதுக்கு முன்னாடி 2 ஊர்ல சிறந்த புடியாக நான் 2வது பிரைஸ் தான் வாங்கியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. வரேண்டா ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம்.